எல்லாரையும் ஒரு வழி பண்றது எது சொல்லுங்க? கோபம். அதுக்கு காரணம் என்ன சொல்லுங்க? தலைவர் யார் தெரியுங்களா? கோபத்துக்கு தலைவர் ஈகோ. கோபம் தீமையை தான் கொண்டு வரும். மகிழ்ச்சியை கொண்டு வரவே கொண்டு வராது. இடத்துல மகிழ்ச்சியை ஃபுல்லா லாஸ் பண்ணிடும். நம்ம என்ன சொல்லுவோம்? நான் அமைதியா தான் இருக்கேன். ஆனா இவங்க இப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். குரு என்ன பண்றாரு? இப்படி போய் சீடன் கேட்கிறான். நான் அமைதியா தான் இருக்கேன் குருவே. ஆனா எனக்கு கோபம் வர மாதிரி எல்லாம் பண்றாங்க. நான் என்ன பண்றதுன்னாரு. நீங்க என்ன கோவம் வரக்கூடாது, கோவம் வராதுன்னு சொன்னா சுத்தி இருக்கவங்க எல்லாரும் என்ன கோவப்படுத்தினா நான் என்ன பண்ணுவேன்? இப்ப குரு என்ன செய்தா? ஒரு குழி இருந்தது. அந்த குழிக்கு அவனை கூட்டு போனாரு. ஒரு வாளிய கொடுத்தாரு. இங்க இருந்து தண்ணி மொண்டு வான்னாரு. அவன் அந்த குழியில கிணறுன்னு நினைச்சிட்டு அவன் போய் மோந்தான் தண்ணி வரல. எட்டி பார்த்தப்பதான் தெரிஞ்சது அங்க தண்ணி இல்ல, வெறும் குழி. குருவே, அது வெறும் குழி. அதுல இருந்து நீங்க வந்து தண்ணிய மோந்து எடுங்கன்னா எப்படி எடுக்க முடியும்? அப்ப வாளி இருக்கு, கயிறு இருக்கு, தண்ணி உன்னால எடுக்க முடியலையே. அதுதான் சொல்லிட்டனே, அது வெறும் குழி, தண்ணி இல்ல. அது போல நீயும் வெறுமனே இரு. எத்தனை பேர் வந்து வாளியும் கயிறும் போட்டு உன்னை தூண்டி விட்டாலும் உங்ககிட்ட ஒண்ணும் எடுக்க முடியாது. உனக்குள்ள இருக்கிறது அவன் தூண்டுறான். நீ காலி கிணறா இருந்தா